காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, குயவன் செய்த மண்பாண்டம் கூடடா, வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் பூட்டி வைத்த கூடடா. காயம், இந்த உடல் என்பது சாகக்கூடியது, அழியக்கூடியது, நிரந்தரமற்றது இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் என்பது எப்பவும் நிரந்தரம் இல்லாத ஒரு கூடு. இருவரும் செய்து வைப்பதுதான் இந்த உடல். யாராரு? நம்ம வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் கூடடான்னு சொல்றாங்க இல்லையா? அது சிவபெருமான். ஓடடா சொல்ற இடத்துல வர அந்த மாயன் சொல்றது நாராயணன். அப்ப இருவரும் செய்த இந்த உடல் வந்து ஒரு மாய பிறவி. அவங்க ரெண்டு பேருக்கு நாம ஒரு பொம்மை மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த பொம்மைய வந்து பொம்மைக்குள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்க? கோபம், தாபம், ஆசை, பேராசை, அதுக்கப்புறம் ஒருத்தரை ஏமாத்துதல், அப்புறம் என்ன செய்யறாங்க? பொறாமை, அடுத்த வஞ்சம், யார வேணாலும் எதை வேணாலும் தூஷித்தல், அதுக்கப்புறம் வேசிதனம் செய்தல், ஏமாற்றுதல், இப்படி எத்தனையோ பிழைப்புகளை பிழைக்கிறாங்க. ஆனா இது அத்தனையும் என்ன? அது பொய்யான ஒரு வாழ்க்கை. நம் வாழும் வாழ்க்கை பொய்யான ஒரு வாழ்க்கை. ஆக நம்முடைய உடம்பு இப்படித்தான் இருக்கிறது என்று எல்லோரும் ஒரு க்ஷணம் நினைப்பதில்லை. நம்ம உடம்ப ஒரு க்ஷணம் நின்று நிதானிச்சு நம்ம என்ன பண்ணோம்? நினைக்கணும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே ஒரு சதாசரம். இப்ப சித்தர்கள்லாம் என்ன செய்யறாங்க? கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உடல்ல என்னென்ன ஓடுது, இப்ப இத சாப்பிடுறோம், சாப்பிடுற சாப்பாடு நமக்கு என்னவாகுது? ரத்தமாகுது, தண்ணியா மூத்திரமா போகுது, மலமா போகுது, அதுக்கப்புறம் கொழுப்பு அதிகமா ஆயிடுச்சுன்றாங்க. இப்ப இன்னும் சுகர் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? பிபி ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க, பிபி இறங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன பண்றோம்? ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய சக்தியே ஒரு கர்ப்பப்பை வச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன இருக்கு இன்னும் உடலுக்குள்ள? இருதயம், முக்கியமான இருதயம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம், தலை ஒண்ணு வச்சுன்னு இருக்கிறோம் நம்ம. அப்ப இந்த தலைய வச்சுக்கிட்டு இந்த பெரிய உடம்புக்குள்ள இந்த தலை என்ன பண்ணுது? தொப்பி மாதிரி உட்கார்ந்துகிட்டு ஆடு அப்படின்னு அந்த தலைய இங்க வச்சிருக்கான் இறைவன். இந்த தலைக்குள்ள என்னென்ன வச்சுன்னு இருக்கிறான்? நிறைய வச்சுன்னு இருக்கிறான். நிறைய 80 கோடி யோனியோட பிறவிகளை ரகசியம் வச்சுன்னு இருக்கிறான். இந்த காது, கண்ணு, காது 1, கண்ணு 2, மூக்கு 3, வாய் 4, இந்த சதை மெய்ங்கிற 1 5. இப்ப இந்த 5 பூதத்தை வச்சுக்கிட்டு கண்ணால பாக்குற, ஆஹா புடவை நல்லா இருக்குப்பா, எத்தனை அழகான புடவை கட்டின்னு இருக்காங்க, வீடு எத்தனை அழகா கட்டியிருக்காங்க, இந்த கார் தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன், இப்ப வாங்கிட்டானே. இந்த கண், காது, நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், ஒரு யோசிச்சு கொஞ்ச நேரம் நின்று பெல் அடிக்கிறதுக்குள்ள என்ன பேசுறாங்க காது கேக்குது. காதுல கேக்குது. பிறந்த குழந்தை கூட நம்ம பேசினா அழுகையை நிறுத்திட்டு காதுல கேக்குது. அப்ப செவி வழி போகுது, கண் வழி போகுது, மூக்கொழி நுகர்து, வாயில பேசுது. இது அத்தனையும் எங்க இருக்கு? இந்த எஞ்சான் உடலுக்கு மேல ஒரு கூட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு பாத்துன்னு இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் அனுப்புறதா அந்த மனம்ங்கிறது கெட்டு போறது, எண்ணம் கெட்டு போகுது எல்லாம். அப்ப இந்த மண் பாத்திரமா இல்லை இது என்ன? இது கொஞ்சம் ஒரு க்ஷணம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 5 நிமிடம் கண்ணை மூடிக்கணும், நல்ல மூச்சு இழுத்து விடணும். ஒவ்வொரு க்ஷணமும் இது காயமே பொய்யடா, காற்றடித்த பையடா. அப்ப என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சொல்றாங்களே. அப்படி ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப கோபம் வரும்போது, அடுத்தவன் யாராவது நம்மளை ஏமாத்திட்டான்னு பேசும்போது நினைச்சு பார்க்கணும். அப்பதான் நமக்கு இந்த சித்தர்கள் என்ன சொல்ல வந்திருக்காங்க? அப்ப இத்தனை பெரிய ஒரு உடலை இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி பாட்டி தாத்தா, அதுக்கு முன்னாடி முப்பாட்டை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையதான் நாம வாழறோம். ஆனா என்ன பண்றோம்? உண்ணுவதும், உறங்குவதும், சாவதும், இந்த 3 தான் செஞ்சுட்டு இருக்கும். உண்றோம், உறங்குறோம், சாகுறோம். இந்த 3ஐ மட்டுமே செஞ்சு கொண்டிருக்கிற இந்த தொழிலுக்கு ஒரு பிறவி. அப்ப இதுக்கு மேற்பட்ட பிறவி ஒண்ணு இருக்கா அப்படின்னா, அப்பதான் எங்க ஐயா சொல்லுவாரு, போய் டெய்லி சுடுகாடுல உட்கார்ந்து போங்க,
டெய்லி எங்க உட்காந்துக்கணும்? சுடுகாடுல போய் உட்காந்துக்கணும். உட்கார்ந்துகிட்டு அந்த எலும்பு, அந்த நரம்பு, ஓடு, மண்டை ஓடு இதெல்லாம் போய் பாருங்க. எரிக்கிறவனு மட்டும் அங்க போ வீடு கட்டி கொடுத்துருக்கான், அது கூடவே வாழறான். எத்தனை பிணங்களை எரிக்கிறான், எத்தனை கப்பலை புதைக்கிறது இருந்தது, இப்பதான் எரிக்கிறது வந்துடுச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நித்தமே அதை பார்த்து 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 நாம ஒரு நாள் இந்த எலும்பு கூடாக மாறுவோம்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்ப்பானா. என்ன எடுத்து பார்ப்பானா? இது கை எலும்பு, எது 2 எலும்பு தான் கொடுத்து அனுப்புவாங்க, எல்லா எலும்பும் கொடுத்து அனுப்ப மாட்டான். அந்த பானையில எவ்வளவு பிடிக்கும்? இந்த கை விரலுங்க 4 பிடிக்கும், புரியுதுங்களா? நம்ம இவ்வளோண்டு பானை தானே எடுத்துன்னு போறாங்க. இது எடுத்துன்னு வர அஸ்தி எடுத்துன்னு வராங்களே, கவனிங்க. ஏனோ தானோ அஸ்தி எடுத்துன்னு வந்தாலாம் இருக்காதீங்க. இங்கன்னா போனீங்கன்னா அந்த அது உள்ள கூட சேகம் பண்ணும். அண்ணன் வரைக்கும் இவனை உள்ள வா, புளி சோறு தின்னு, சாப்பிடாம இருக்கிறானே புருஷனாகட்டும் அது பிள்ளையாகட்டும் என்ன பண்ணுவோம்? அவனை போத்தி போத்தி வச்சுன்னு இருப்போம். செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் அந்த அஸ்தி எடுத்துன்னு வருவாங்க பாரு. யாராவது உள்ள வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்களா பாருங்க. ஐயா வெளில வைங்க, வெளில வச்சு அப்படியே கொண்டு போய் கடலை கரைச்சிருங்க, காசில கரைச்சிருங்க, காலாஸ்திரிக்கு எடுத்துன்னு போங்க. எவனும் வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டான். அது இறந்த பிறகு பூதம், பேய் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த அஸ்திக்கு எவ்வளவு போடும்? அந்த பானையில எவ்வளவு பிடிக்கும்? நம்மளோட இந்த 2 விரல்ல இந்த ஒரு முட்டையை போட்டு அனுப்புவான், கால் முட்டையை போடுவான், அவ்வளவுதான் போடுவான். போட்டு ஒரு மேல ஒரு துணியை கட்டி குத்துருவான். இது எத்தனை போய் நீ எனக்கு என் பிள்ளைய கொடுன்னு சொல்லி கங்கா மாதா கிட்ட கேட்டா எப்படி கொடுப்பாளாவா? கொடுக்க முடியாதான். நீ எல்லா எலும்பும் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் கூட்டி வச்சு உனக்கு சதையை போத்தி குத்துட்டு இருப்பேன். நீ 2 எலும்பு எடுத்துட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாலாம் ஒரு தாயை பார்த்து. 2 எலும்பு எடுத்துட்டு வந்தேன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ எல்லா எலும்பும் எப்படி? திருஞான சம்பந்தருக்கு ஐயா தன் மகளோட எல்லா எலும்புமே சேர்த்து வச்சிருந்தாராம். இவ்வளவு பெரிய மண்பானையில சேர்த்து வச்சிருந்தாராம். அதனால அவர் மொத்தமா தலையில இருந்து எடுத்து அடுக்குனாரு, சதையை கூட்டி கொடுத்துட்டாரு. பாட புரிஞ்சுக்கோங்க. புரியாம நீங்க எந்த ஒரு பாடம் படிச்சாலும் புரியாது. முதல்ல அவங்களோட ரகசியம் புரியணும்னா நம்மளோட உடல் புரியணும். நம்மளோட உடல் புரிஞ்ச பிறகு 4 என்ன பண்ணினாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க? அந்த பாடலை அப்ப நம்மளது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, மீதி எல்லாம் கிடையாது. அப்ப நாம போய் அந்த சுடுகாடுல உட்கார்ந்துட்டு தெரிஞ்சிருந்தா விடுவானுங்க, ஏன்னா தள்ளிதான் விட்டுருவானுங்க. மீதி பணத்துல இருக்கிறதெல்லாம் வெளியில கொட்டிடுவானுங்களாம். பார்த்தேன்னா எல்லாம் ஒரு கால் இருக்குமா, ஒரு தலை இருக்குமா, மண்டை ஓடு இருக்குமா, மூக்கோட துவாரம் இருக்குங்களா, இந்த சதெல்லாம் போயிடும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிதான் நாமும் ஒரு நாள் ஆக போகிறோம். நாமும் ஒரு நாள் இந்த நிலைக்குத்தான் இந்த நிலைக்கு வருவதற்கு உனக்கு இத்தனை ஆட அலங்காரம், நகை, கம்பலு, வளையலு, என்ன ஒரே ஒரு க்ஷணம். எங்க ஐயா 10 முறை கிளாஸ் எடுக்கும் பொழுதெல்லாம் இது ஆணித்தரமா சொல்லுவாரு. சுடுகாடுல போய் உட்கார்ந்துக்கோங்க. சுடுகாடுல இருக்க எலும்பு, நரம்பு, மண்டவோட பாத்தீங்கன்னா நாளை நம்ம நிலைமை இதுதான். இத நினைச்சாலே அவனுக்கு அந்த அகங்காரம் போய்விடும். ஒருத்தனுக்கு அகங்காரம் மிகுதியா ரொம்ப ஆணவத்துல என்னதான் அழிய போறானோ தெரியலன்னு வார்த்தை, தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் அப்படி வார்த்தை வந்துடும். அந்த அழிவு பாதைக்கு போற பையன் என்ன பண்ணும்? தரன்னு கூட்டிட்டு போய் வாடா உட்கார், இதான் சுடுகாடு, இதுக்குதான் நீ நானும் ஒரு நாள் வரப்போறோம், நான் முன்ன போறேன்னா நீ தெரியாது, இத பாரு, இந்த கதிக்குதான் நம்ம ஆக போறோம், இதுக்கு எதுக்குடா நம்ம சண்டை போட்டுக்கணும், நம்ம ஒத்துமையா வாழ்ந்துட்டு போயிடலாம்டா, எத்தனை நாளைக்கு தெரியாதரா, போற டேட்டும் டைமும் நமக்கு தெரியாதரா, ஏன்னு நிதானமா புரிய வச்சோம்னா இப்பேற்பட்ட அகங்கார உச்சியில இருக்கிற பையனும் அப்படியே இறங்கி வந்து, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, குயவன் செய்த மண் பாண்ட ஓடடா, குயவன் செய்த மண் பாண்ட ஓடடா, வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் பூட்டி வைத்த கூடடா. நம்முடைய உடம்பு இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொருவரும்
அறிந்து கொண்டோமானால், புரிந்து கொண்டோமானால், இந்த வாழ்க்கையின் ஒரு க்ஷண உன்னதமான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணம் அறிந்து கொண்டால் அன்றே அவன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போய்